சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வந்து அவரை சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றனாலேயே கண்டிப்பா சினிமால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்து ஆட்களா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து சக நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்க வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையா வச்சிருந்தாங்க. முக்கியமா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து தனியா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டோட பிரைஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்ததா நம்ம குஷ்பு அவர்களும் விஜய் அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவங்க சினிமாவை தாண்டி இப்போ பல வருஷமாவே அரசியல்ல கவனம் செலுத்திட்டு வராங்க. சமீபத்துல கூட அவங்களோட கணவர் சுந்தர்சி அவர்களும் வந்து தேர்தலில் போட்டிட்டு இருந்தாரு. பிரச்சாரத்தப்ப கண்டிப்பா விஜய் அவர்களை வந்து விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாவே வந்து பேசியிருந்தாரு. ஏன்னா என்னதான் வேற கட்சியா இருந்தாலுமே இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை பத்தி வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து தப்பா பேசினது கிடையாது. அதே மாதிரி குஷ்பு அவர்களும் வந்து விஜய் அவர்களை எப்பயுமே தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற காரணத்தினால நிறைய சங்கத்துல இருந்து எப்படி வந்து அவரை மீட் பண்ணாங்களோ, நம்ம குஷ்பு அவர்களும் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் அப்படின்ற முறையில விஜய் அவர்களை வந்து நேர்ல சந்திச்சு கோரிக்கைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பதிவிட்ட பதிவில் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட தம்பியை முதலமைச்சர் சேர்ல பார்த்தது வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து இந்த பரஸ்பர அன்பு மரியாதை இது எப்பயுமே வந்து விஜய் அவர்கள் மேலே இருக்கும். செய்தியாளர்கள் கிட்ட அதுக்கப்புறம் பேசும்போது கூட அவர் என்னை கட்டி பிடிச்சி அக்கா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க. முக்கியமாக ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டாங்களோ திரைப்பிரபலங்களையும் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படியாச்சும் இவர் வந்து சிஎம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ எல்லாருமே பிரச்சாரம் பண்றதுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. அப்படி இருக்க நேரத்தில் அவர் இப்போ சிஎம் ஆகிட்டார் அப்படின்றப்போ அந்த சேர்ல இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாங்க. முக்கியமாக விஜய் அவர்கள் பற்றி இப்போ ரீசெண்டாக நிறைய விமர்சனங்களும் வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து இப்போ உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இதுக்கு வந்து தாவைக்கா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. அதுக்கும் குஷ்பு அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு சக நடிகரா என்னோட தம்பி விஜய் வந்து இப்போ முதல்வராகி இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்கு. கோவையில் நடந்த சம்பவம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்மளோட சமுதாயத்துல இனிமே இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில என்ன விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்றத மறந்துட்டு வெறும் 10 நாளைக்குள்ள இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? இப்பதான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வரலா போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.